என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன்.
அல்லேலூயா. அடிக்கடி நம்ம சபையில் நம்ம போதகர் ஒரு கேள்வி கேட்பார் இல்லையா? என்ன கேட்பாரு? எத்தனை பேர் பகவான் போக ஆயத்தமாக இருக்கீங்க? ஆமாவா இல்லையா? உங்கள் சபையெல்லாம் கேட்குறது இல்லையோ? கேட்குறாங்களா? நாமளும் ஒவ்வொரு முறையும் தப்பாகவே கை தூக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படியா? இல்லை, நான் அதை கரெக்டாக சொல்கிறேண்ணா. ஆனால் கடைசியில் ஒரு மெசேஜ் சொன்னாங்க, ஃப்ளைட்டு டிலேவா. என்னதான்? ஃப்ளைட்டு டிலேவா. ஃப்ளைட் என்னாச்சு? டிலேவாக இருக்குது. எதுக்கு தெரியுங்களா? யாருக்காக ஃப்ளைட் டிலேவாக இருக்குது? யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக. ஆமென். சீக்கிரம் ரெடி ஆகவும் கர்த்தர் வந்து அவரோட கூட போகணும். ஆமென். இந்த சிந்தையிலும் இந்த எண்ணத்திலும் இந்த விசுவாசத்திலும் இருந்தால்தான் நெருக்கமான உலகத்தில் சந்தோஷமாய் உங்களால் என்னால் வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு தெரியுமா இந்த அனௌன்ஸ் 2 பேர் பண்ணாங்கல்ல, அவங்க ஃப்ளைட்டில் போனவங்களா போக மாட்டாங்களா? அனௌன்ஸ் பண்ணி டிக்கெட்லாம் செக் பண்ணாங்கல்ல, அதுதான் பாஸ்டர்ஸ். அல்லேலூயா. நான் பாஸ்டர் இல்லை, இன்னொரு கிருபையினால் சொல்கிறேன், உதாரணத்தை சொல்கிறேன். நம்ம எல்லாரும் சமமாக தான் ட்ரீட் பண்ணப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சொன்னது போல தரித்திரரை விசாரித்தால் எளியவனுக்கு நீ எதை செய்கிறாயோ அது கர்த்தருக்கே செய்தார் என்று மனோபதர் கொஞ்சம் வாங்கல கர்த்தருக்கே செய்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் மனோபதரை பற்றி ஒரு காரியம் சொல்லணும். அவர் இங்கே சபை கிடையாது, எங்கள் சபைக்கு வந்ததில்லை. வாலண்டரியா கிறிஸ்மஸுக்கு கூப்பிடுவேன், அவர் மெசேஜ் முடியும் போது வருவார். ஆனால் பிரதரை எப்போ கூட்டாலும், பிரதர் பிறந்த நாளுக்கு வீட்டுக்கு வாங்கன்னா, ஜோ நான் உனக்கு என்ன செஞ்சுட்டு வரணும் இதான் கேட்பார் எடுத்த உடனே. இன்னைக்கு கூட இன்னைக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டு, அண்ணா இது மாதிரி 10 வருஷம் ஆச்சு வாங்கினேன், ஜோ நான் ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு வரணும். இப்படிதான் எப்போ கேட்டாலும். நீங்கள் எனக்கு இதுவரையும் அப்படி யாரும் கேட்டதே கிடையாதுங்க. என்ன எப்போ சொன்னாலும் நான் சேந்திய கட்ட சொல்லிட்டு பிரியாணி செய்யணுமா, இல்லை குழம்பு வைக்கணுமா, இல்லை சால்னா பண்ணணுமா, ஏதாவது ஒன்று கேட்பார். கொடுக்குற நல்ல கரங்கள். சிறியவனை எப்போ ஒருத்தன் நினைச்சோன்னா அது யாருக்கு செய்ததா அர்த்தம்? கர்த்தருக்கு செய்ததா அர்த்தம். எங்கள் சபை ஒரு நாளில் எங்கள் வீடு மலாசுக்கு மாற்றணும், ஒரு இடத்துல ஆராதித்தோம், அது பயங்கர சவுண்டு போகுதுன்னு ஓப்பனிங் ப்ரேயர்லேயே கீழே சொல்லிடுவான் என்ன சவுண்டு கேட்குதுன்னு. ஓப்பனிங் ப்ரேயரில் கையும் தட்டலை, அதுங்காட்டியும் கீழே சவுண்டு வருதுன்றுவான். அப்போ புதிதாக ஒரு இடத்துல எங்கள் சபையை எங்கள் வீட்டு அண்டர் இன்னொரு ரூமில் சவுண்டு ப்ரூஃப் பண்ணோம். சவுண்டு ப்ரூஃப் பண்ணும்போது இவர் மாத்திரம் நிறைய பேர் எனக்கு உதவினாங்க. அது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பிரச்சனைன்னு. ஆனால் அந்த டைமில் நிறைய பிரதர்ஸ், நான் எல்லாரையும் சொல்ல ஒரு உதாரணத்துக்காக தான் அண்ணனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். ஆமென். இவரை போல் அநேகர் அதற்காய் ஜெபித்தார்கள், அநேகர் அதற்காய் கொடுத்தார்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளும் குறைந்தே போக மாட்டீங்க. கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று கொடுக்கணும். அதே போல் இப்படி விசாரிக்கிற ஒருவர் உங்களுக்கு இருக்கணுங்க. ஆமென். நிறைய பேர் விசாரிக்கிறீங்க, என்ன நல்லா அறிவு சொல்லலை, ஆனால் அண்ணனை மாதிரி விசாரிக்கிற ஒருவர் இருக்கணும். ஏன் பிடிச்சி வச்சிருக்கேன்னா, அவர் அயர்லாண்டுக்கு சீக்கிரம் பறந்துடுவார். கர்த்தர் கிருபையினால் இன்னைக்கு வச்சிருக்கோம். ஆமென். எங்கள் சபையின் சார்பாக அவருக்கும் ஒரு நினைவு பரிசு கொடுக்குறேன். அண்ணா இன்னும் கொடுங்க. ஆமென். கொடுக்க கொடுக்க கர்த்தர் அவங்களை பெருக்குவார், அயர்லாண்டில் பெரிய இடத்துல வைப்பார். ஆமாம், சபையில் வச்சுன்னா எங்களை கூப்பிடுங்க, விசா கொடுத்து வந்துடுறோம். கர்த்தர் நல்லவர். இந்த வேலையிலும் பிரதர் பெனுவை இங்கே கூப்பிட்றேன், பாஸ்டர் பெனு பிரதர் எங்களை கூப்பிட்றேன். அவர் ஒரு சபையை வச்சிருக்கிறார், ஆனால் எங்கள் சபையை அதிகமாக நேசிக்கிறவர். நாங்கள் எப்போ கூட்டாலும் ஜெபமானாலும் தொடக்கத்தில் எங்களுக்கு வந்து திருவிருந்து கொடுத்திருக்கிறார். அநேக காரியங்கள் எங்களை தாங்கி இருக்கிறார். ஒரு சபை போதகர் இன்னொரு சபை போதகரை விசாரிப்பது ரொம்ப கஷ்டமான காலத்தில் எங்களை விசாரித்து நடத்துகிற ஒரு நல்ல சகோதரன், நல்ல குடும்பம். அவர் மாத்திரம் நல்ல அக்காவும் சரி பிள்ளைங்களும் சரி ஒரு உறவு போல அத்தை மாமான்னு கூப்பிட்டு ரொம்ப உறவோடு எங்களை காண்கிறவர். அவரை எங்களுடைய சபையினுடைய அடுத்த ஸ்டெப்புக்காக ஜெபம் பண்ணும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். எழுவி நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் அதில் 12, 13, 14 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரே இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று தேவரே சொன்னதுண்டோ? உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கு உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தள்ளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். இந்த நாளில் ஆண்டவர் அவர் இந்த சபையை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்.
இந்த புதிய ஆண்டிலே அவருடைய சமூகம் அவருக்கு முன்பாய் கடந்து போக போகிறது. அப்படி கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபித்து ஆசீர்வதிக்க போகிறோம். நல்ல செய்தியை கேட்டோம். சபைக்குள்ள அநேக ஆடுகள் வரும். அதை சீராய் சத்தியத்தின்படி நடத்துகிற கிருபை சபைக்குள் ஊழியக்காரர்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆசீர்வதித்து ஜெபிக்க போறோம். இந்த 10 ஆண்டுகள் வருவது என்று சாதாரண காரியம் அல்ல. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நிமித்தமாய், அவருடைய கண்களில் தயவு கிடைத்த நிமித்தமாய் இவ்வளவு ஆண்டுகள் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். எல்லா தெய்வ பிள்ளைகளும் நம்ம வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்தாலும் இவர்களை நம்ம ஆசீர்வதிக்கப்படும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, இத்தனை ஆண்டுகள் எம்மையும் தோள்களில் தூக்கி சுமந்ததை நாங்கள் பாடுவோம். இத்தனை ஆண்டுகள் எம்மையும் தோள்களில் தூக்கி சுமந்ததை நாங்கள் பாடுவோம். இத்தனை ஆண்டுகளும் அவங்க ஆரம்பத்தை நினைத்து பார்க்கும்போது கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். இதற்காக ஒரு விஷயம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தெய்வ சமூகத்தில் வந்து அமைதியா இருக்கக்கூடாது. கர்த்தர் குருடன் அவனை அதட்டின போதும் அவன் கர்த்தரை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இதனால நீங்க ஏதோ வந்து ஒரு நேரத்தை வீணடிப்பதற்கல்ல, இதில் இருக்கிற நிமிடங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடினால வலது கரத்தை உயர்த்தி இந்த சபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம். கொஞ்சம் உங்க சத்தம் உயரட்டும். என்னென்ன காரியத்தை பேசும்போது சத்தம் உயரும். ஆனா கர்த்தர் சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய கரத்தை உயர்த்தி சபையை ஆசீர்வதிப்போம். ஆசீர்வதிங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அருமையாய் கொடுத்த ஊழியக்காரர் ஜோசப் பாஸ்டரை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த சபை விசுவாச பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் இந்த ஊழியம் வளரட்டும் ஆண்டவரே. இன்னும் வளரட்டும் ஆண்டவரே. வளரட்டும் ஆண்டவரே. இந்த சபை வருகையிலே அநேகரை கொண்டு சேர்க்கிற சபையாக, அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துகிற ஒரு தேவ சபையாய் மாறும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. கரங்களை உயர்த்த அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் முடிச்சுறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவர்களை நீ நடத்தி வந்ததற்கு நீங்கள் இவர்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. கர்த்தர்களை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் அப்படி மகிமைப்படுத்துங்க. ஒரு விஷயம் அப்படி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த 10வது ஆண்டை முடித்து இந்த 11வது ஆண்டுக்குள் போகிற இவர்களுக்கு தேவனுடைய கிருபையும் தயவும் இவர்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர்களை கொண்டு வந்ததற்கு எம்மாத்திரம் ஆண்டவரே. அக்னியை கடந்திருக்கலாம் ஆண்டவரே, எத்தனை உபத்திரவங்கள் வந்திருக்கலாம். அதன் மத்தியிலும் கர்த்தர் காலூன்றி நிற்கத்தக்க கிருபை கொடுத்தபடியினால நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த ஆண்டவரை, இந்த புதிய ஆண்டுக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவர் உண்டாக்கின இந்த நாள் ஆண்டவரை அப்பா, இந்த சபையின் தேவைகள், இந்த சபையின் எல்லா காரியத்தையும் இத்தனை ஆண்டுகளில் சுமந்து வந்து நமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய ஆண்டிலும் நாங்கள் சபையாராய் சேர்ந்து ஊழியரையும் ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் சபையையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் சபை வளரட்டும். இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ள ஒரு சபையாய் கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக ஆண்டவரை ஆதரிக்கப்படுகிற திருச்சபைகள், ஆதரிக்கப்படுகிற மிஷனரிகள் ஆண்டவரை ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த சபை இன்னும் வேலோங்கி வளருவதற்காக நாங்கள் இப்போது ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். உங்க சிலுவை நிழல்ல கர்த்தர் வைத்துக் கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கும்பாக எதிர்த்து இருப்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னது போல அப்பா, இந்த சபையோடு நீர் இருந்து பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. எங்களுடைய சபையுடைய சார்பாக சின்ன நிறைவு அல்லேலூயா.
அடுத்து ஒரு பிரதர் அழைக்கிறேன், சீக்கிரமாக வந்து அவர் சீக்கிரம் முடிச்சிருவார். பெரிய என்னென்ன நான் முன்னாடி கூப்பிட்றேன். 2 நிமிஷம் எங்களோட கூட எங்களுக்கு ஒரு எல்டராக எங்கள் சபையில் மூத்தவர் ஒருவர் இருக்கிறாரு. அதனால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அங்கே ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் நல்லா கை கட்டுங்க. ரொம்ப நாளானாலும் ரொம்ப ஸ்பீடாக எங்களை வழி நடத்துகிறாரு. அது மட்டும் இல்லை, என்னை விட எங்கே ஓடுறாரு அவர். கர்த்தர் இன்னும் அதிக பலத்தை அவருக்கு தரணும். கர்த்தர் நல்லவர். அவருக்கு சபையின் சார்பாக அடுத்ததாக சின்ன பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருக்கிற எங்கள் சகோதரிகள் ஒரு சின்ன ஒரு கேண்டில் டான்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் அதோட முடிஞ்சிடும். சீக்கிரம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுவோம். லைட் இதுக்கு மேலே ஆஃப் பண்ண முடியுமா? சுமந்தீரே நன்றி நன்றி
எங்கள் சபையினுடைய 10 வருஷத்தினான வாக்கு தத்தங்களை பிள்ளைகள் உங்கள் மத்தியில் சொல்லுவாங்க. கர்த்தர் நல்லவர், பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Praise the Lord. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11. தேங்க்யூ. Praise the Lord. பயப்படாத, உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடன். நல்லா கையை தட்டுவோம். Thank you. Praise the Lord. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். சங்கீதம் 90:15. Thank you. 2018 ஆண்டு சபையின் Praise the Lord. கர்த்தருள்ளே வாழாக்காமல் தலையாக்கவால் நீ கீழாகாமல் விளவாய் அவன். நல்ல உற்சாகமாக கையை தட்டுங்க. 2019 ஆண்டு சபையின் வாக்குத்தத்தம். Praise the Lord. நான் சர்வ வல்லமை ஒரு தேவன், நீ பருகி பெருகுவாக. நல்ல கையை தட்டுங்க. 2020 ஆண்டு சபையின் வாக்குத்தத்தம். Praise the Lord. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா 44:3. தேங்க்யூ. 2021 ஆண்டு சபையின் வாக்குத்தத்தம். Praise the Lord. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். Zechariah 4:6. ஆமென். நல்ல கையை தட்டுங்க. 2022 ஆண்டு சபையின் வாக்குத்தத்தம். Praise the Lord. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மேத்யூ 6:33. தேங்க்யூ. 2023 ஆண்டு சபையின் வாக்குத்தத்தம். நெஞ்சங்கள் நாளழுக என்மை நான் தெரித்து அவர்கள். எரேமியா 31:14. ஆமென். 2024 ஆண்டு சபையின் வாக்குத்தத்தம். Philippians 4:19. Praise the Lord. My God will meet all your needs according to the riches of His glory in Christ Jesus. உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையிலே நிறைவாக்குவாராம். தேங்க்யூ. எங்க சபையில போன வருஷம் சொல்லியிருந்தேன், நான் பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு நீங்க மறக்க முடியாத ஒரு gift வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வாசிச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைங்களை வாசிச்சிருக்காங்க. உங்களுக்கு வேத சிஸ்டர் வந்து அவர்களுக்கு அந்த கிஃப்டை கொடுப்பாங்க. சிஸ்டர் வாங்க. சியோனோ வாங்க. நீங்க இங்க ஸ்டேசி மோசஸ் ஜாக்சன் இவங்கெல்லாம் ஃபுல்லா படிச்சிருக்காங்க பைபிள்ல. போன 2019 கவிதா ஜோசப், பிரதர் லாட்சன் வாங்க. பிரதர் கடைசியாக லீஸ்ட் ஒன்று இருக்காங்க. அவங்க 2 முறை படிச்சுட்டாங்க. பைபிளை 2 முறை கடந்த வருஷத்துல படிச்சிருக்காங்க. எஸ்தர் சிஸ்டருடைய அம்மா கிரேஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நல்லா கையை தட்டுவோமா? நல்லா ஸ்பீடா தட்டுங்க. அப்ப ஸ்பீடா வருவோம். நல்லவர். வேத சுற்று பற்றி சொல்லணும்னா, நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு வந்த நாட்கள் முதற்கொண்டு நாங்கள் வந்து ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம்.
அங்கேயே நாங்கள் ஆன்லைன் ப்ரேயர் பண்ணோம். இவங்களால தான் எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி எல்லா இடங்களிலும் எங்களுக்காக ஜெபிக்கிறவங்க, எனக்கு அதிகமாக ஜெபத்தை நடத்தி இருக்கிறவங்க, எங்கள் பிள்ளைங்களாம் சண்டே ஸ்கூலுக்கு அங்கே தான் இப்போ போயிட்டுருக்காங்க. கர்த்தர் நல்லவர். எங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எங்கள் சபையின் சார்பாக நல்லவர். ஆமென். நாங்கள் ஒரு சின்ன கேக் கட்டிங் வச்சுருக்கோம். இந்த நேரத்தில் உரியாக்கோடைய அம்மா எங்களை கூப்பிடுறோம். அவங்க ஒரு ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணி இந்த கேக் கட்டிங்கில் இப்போ நடத்துவாங்க. இப்போ கூட கை தட்டலாம். இது எங்களுக்காக எங்களுடைய எல்லாருக்காகவும் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே கேக் கட்டிங்க நாங்கள் செய்வோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த அருமையான நேரத்திலும் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளாக கூடி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த நீர் கொடுத்த இந்த கிருபையின் வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, விசேஷமாக ராஜாவே இந்த சபையை நீர் ஆண்டவரே கிருபையாக ஆண்டவரே உலக தோற்றத்துக்கு முன்பாக நீர் ஆண்டவரே நீர் யோசித்திருக்கிறீர் தகப்பனே. அப்படிப்பட்டதான கிருபையை நீர் கொடுத்து இந்த விசேஷமாக ஆண்டவரே ஜோசஃபோட கூட இருந்தீர். அந்த வாழ்க்கையில் கர்த்தர் நீர் செய்த பெரிய அதிசயங்களை எல்லாம் நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதன் மூலமாக தகப்பனே தம்பி மூலமாக நீர் ஒரு சபையை ஆண்டவரே உருவாக்கி இதன் மூலமாக அநேகர் உண்மை ஆண்டவரை ஆராதிக்கவும் உம்முடைய அன்பை ஆண்டவரை இன்னும் அதிகமாக ருசிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த 10 வருட காலமாக நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா விதமான உதவிகளுக்காகவும் அனுகூலங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே இந்த சபையில் கர்த்தாவே நிறைவாய் இருக்கவும் இன்னும் அதிகமான வருடங்களிலும் அதிகமான ஆத்துமாக்களை ஆண்டவரே உங்களுடைய மந்தையில் கூட்டி சேர்க்கிற பிள்ளைகளாக கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆவிக்குள்ளாக நிறைக்கவும் வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுடைய கரத்தில் இந்த சபையை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், நீர் வழி நடத்தும். ஆண்டவரே ஒவ்வொரு வசனமும் ஆண்டவரை இந்த சபையில் பிரசங்கிக்கப்படும் பொழுது இது உங்களுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஆத்துமாக்களும் இடத்துல ஆண்டவரை தங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதான கிருபையை நீர் தருவீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனம் புகழ்ச்சி மகிமை துமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம கேக் கட்டிங்கெல்லாம் ஒரு பாட்டு போடுவோம்ல, பாடலாமா? சீக்கிரம் போடுவோம். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நடத்தும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய நீங்களும் பாடலாம். ஆமென். என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கா? நல்லவர். எல்லாருக்கும் ஊட்டி விடணும்னு ஆசைதான். சாப்பாடு லேட் ஆகிடும். எனக்கு ஜோசஃபை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். 16 இயர்ஸ் பேக் நான் இங்கே வந்தப்போ என்னுடைய ஃபேமிலி பிள்ளையோட ஃபேமிலியை விசிட் பண்ண வந்தப்போ ஜோசஃபும் நானும் நிறையா சேர்ந்து இது பண்ணுவோம், நிறைய காரியங்களை செய்வோம். ஜோசப் ரொம்ப டேலண்டட் பையன், தம்பி. அதனால் எனக்கு ரொம்ப 14 வருஷம் டச் விட்டு போனாலும் நாங்கள் ஜபத்தில் ஒன்றா இருந்திருக்கோம். அதனால் கர்த்தரை தம்பிக்கு கொடுத்த சுகத்துக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அதனால் டேலண்டட் இதோடைய டேலண்ட்டை வச்சு கர்த்தர் இன்னும் அதிகமான காரியங்களை செய்யணும்னு ஆண்டவர் சோதரிக்கிறேன். ஒரு பாட்டுக்கு டேலண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஒரு கிருபை தாங்க.
ஆமென். நான் சவுதியில் வரும்போது ஒன்றும் இல்லாமல் தான் வந்தேன். இந்த சண்டே ஸ்கூல் காரியங்கள், கிறிஸ்டி அக்கா இருந்து சண்டே ஸ்கூலுக்கு அப்புறம் பிரியா அக்கா சண்டே ஸ்கூலில் இருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். என்னுடைய சில காரியங்கள் அவங்க வெளியில் கொண்டு வந்தாங்க. நான் அதை கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கடைசியாக ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். எங்கள் சபை பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் ஃபெலோஷிப். யோவான் 15:15 பார்க்கும் பொழுது ஆமென் என்ன சொன்னா, நான் உங்களை ஊழியக்காரர்கள் என்று அழைக்க மாட்டேன், எஜமானனுக்கு செய்கிறதை ஊழியக்காரன் அறிய மாட்டான், அதனால உங்களை சிநேகிதன் என்று அழைக்கிறேன், அவர் இடத்தில் இருக்கிறது எல்லாம் நமக்கு சொல்வார். அந்த வார்த்தையும் நண்பர்களாய் சேர்ந்து இதை நடத்த நாங்கள் உதவி செய்தால அதையும் சேர்த்து நண்பர்கள் ஜெப ஐக்கியம்னு நாங்கள் வச்சிருக்கிறோம். எங்களை நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஏந்து நிற்போமா? ஏந்து நின்று ஒரு தீர்மானத்தோட 10 வருஷம் எங்கள் சபை கடந்து விட்டது. இனி போகிற நாட்கள் எல்லாம் கர்த்தருக்காக நாங்கள் நிற்கணும். எங்களை எல்லாரும் எழுந்து நின்று, நாங்கள் மாத்திரம் இல்லை, எங்கள் சபை மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற விக்டர் பிரதர் இருக்கிறாரு. சாரி பிரதர், உங்களை ஒன்றும் பிஸி ஆகிடுதால ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் எல்லாரும், நீங்கள் சபை மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பம் எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுப்போம். நாங்கள் இயேசுவும் பின்னால் செல்லுவோம், இயேசுவுக்காக நிற்போம், இயேசுவுக்காக வைராக்கியம் பாராட்டுவோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு கோரஸை பாடி முடிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச பாருதான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நின்று பாடி நாம் இங்கிருந்து ஒரு தீர்மானத்தோடு திரும்பி போக போகிறோம். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக வாழ உதவி செய்யுங்கப்பா, உண்மை பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு அர்ப்பணிப்பத்தோடு பாடிங்கிறது நமக்கு வந்து செல்லுவோம். ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் ஒவ்வொரு பேரிலும் சில ஆத்துமாக்கள் உங்களை சுற்றி இருக்குது. வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நீங்க போகிற பக்காலாவா இருக்கலாம், உங்களை ஏற்றுச் செல்கிற ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்கலாம். உங்கள் பேர் அநேகர் குறிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு நம்ம வரிசையா சில பேரை பார்த்து பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு சின்ன காரியம் கர்த்தருக்காய் செய்து பார்ப்போம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து நீங்க கொண்டு வரும் பொழுது அது மாத்திரம் இல்ல, சந்ததி சந்ததியாய் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், மட்டுமா எங்களை நடத்தினார். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். சைமன் வந்து மெடிடேஷன் கொடுப்பாங்க. அது முடிச்சு ஒருவருக்கு ஒரு வாழ்த்தி இங்கிருந்து நாம் பிரிந்து செல்லுவோம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஒரே தேவனாயிருக்கிற பிதாவின் அன்பும்
நமக்காய் சகலவற்றும் செய்து முடித்து திரும்பி வரப்போகிற ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஒவ்வொரு நாளும் நம்மை சத்தியத்துக்குள்ளாய் காத்து வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மோடு கூட எப்போதும் இருப்பதாக. ஆமென். ஆமென். தேங்க்யூ. வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருந்த அநேகர் இருக்காங்க. ஒருவரும் பேராக சொல்லணும், டைம் இல்லை. தயவு செய்து யாரும் கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு தனியாக ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் நான் பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர். எங்கள் அழைப்பை ஏற்று வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சமாதானம் சந்தோஷத்தோடு இங்கிருந்து கடந்து செல்வோம். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறவர் ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பக்கத்தில் உங்களுக்காக உணவு ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இங்கிருந்து நாம ஒருவரை வாழ்த்தி இங்கிருந்து கடந்து செல்வோம்.